அதாவது 1 1/2 மணி நேரம் படம். ஆனா, ஒரு துளி டயலாக் கூட இருக்கவே இருக்காது. படம் படமா இல்ல கவிதையான்னு தெரியல. அப்படியே ஒரு ஃப்ளோவா போகுது. படத்தோட பேரும் ஃப்ளோ தான். ஆஸ்கர்ல எக்கச்சக்கமான அவார்ட வாங்கி குமிச்ச இந்த அனிமேஷன் படத்த நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். பார்த்த உடனே இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா இருந்தது. அனிமேஷன் படத்துல எப்படி இவ்ளோ எமோஷன்ஸ கேரி பண்ண முடியும் அப்படின்னு. அத சுக்கு நூறா போட்டு உடைச்சுட்டாரு இந்த டைரக்டர் கின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, புரொடியூஸ் பண்ணியிருக்காரு, மியூசிக் பண்ணியிருக்காரு, அனிமேட் பண்ணியிருக்காரு, சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எல்லாமே அந்த மனுஷன் பண்ணியிருக்காரு. கூட அவங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்தும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வெறும் $4 மில்லியன் பண்ணியிருக்காங்க. 100 மில்லியன், $200 மில்லியன் பண்ண அனிமேஷன் படம் கூட இந்த ஃப்ளோங்கிற படம் முன்னாடி தோத்து போயிருக்கு. ஏன்னா, கன்டென்ட் அப்படி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூனையோட கதை. அந்த பூனைக்கு வந்து தண்ணீனா பயங்கரமான பயம். அதே நேரத்தில மத்த அனிமல்ஸோட சேர்றதுக்கும் ரொம்ப பயப்படும். அப்படி ஒரு நேச்சர் இருக்கிற இந்த பூனைக்கு திடீர்னு ஒரு நாள் அது வசிக்கிற இடத்துல ஒரு பேரழிவு ஏற்படுது. அங்கிருந்து அது சர்வை பண்ணுதா, அதர் டிஃபரன்ஸ் இருக்க அனிமல்ஸோட எப்படி அது பயணம் செய்துங்கிறது தான் கதை. அதுக்குள்ள அவ்ளோ எமோஷன்ஸ்ங்க. துரோகம், ஏமாற்றம், நம்பிக்கை, சந்தோஷம், ஏக்கம், கவலை, நட்பு எல்லாமே இருக்குங்க. அவ்ளோ சூப்பரா குடுத்திருக்காங்க. அந்த படம் பார்க்க அவ்ளோ அற்புதமா, ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா, ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கு. ஃப்ளோங்கிற படத்த Amazon Primeல போய் பாருங்க. பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க.